நான் எதுக்கு இந்த ட்ரெஸ்க்கு மேலே வந்து டார்ச் அடிச்சிட்ருக்கேன்னு தெரியணுமா? அது வேறு எதுவும் இல்லை காய்ஸ். இந்த ட்ரெஸ் வந்து டார்க்கில் க்ளோ ஆகும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டர்ஸ் கிராஃப்ட் பை எம்எஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு இது ஒரு ஸ்மால் யூடியூப் சேனல் வித்தவுட் வீவ்ஸ் வித் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு டார்க் க்ளோ ட்ரெஸ் காய்ஸ். அதை தான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். அதுவும் சிம்பிளாக நம்மள்ட்ட இருக்கிற பொருட்களை வச்சே, ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் பென்சில் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 10 ருபீஸ் சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி அதை வந்து அவுட்லைன் டார்க்கராக வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அப்போ தான் கைஸ் நல்ல அழகாக தெரியணுன்றதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபேஸ் வரைஞ்சி அதுக்கு மேலே வந்து ஹேர் வந்து அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லெக்கு, அதுக்கப்புறம் ஷூஸ் அவ்வளோத்தையும் டார்க்கன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த பிளாக் கலர் ப்ரஷ் பென்னை யூஸ் பண்ணி கூட கொஞ்சம் டார்க்கர் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது எதுக்கு பண்ணின்னு தெரில, தேவையில்லாத வேலைன்னு நினைக்கேன் கைஸ். அவுட்புட் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷால்லா நம்ம 2000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும். ஒரு வழியாக அதை வந்து எப்படியெல்லாமோ போட்டு அந்த ஷேட்ஸை வந்து டார்க்கர் பண்ணி வச்சுக்கிட்டு பேசாமல் டார்க்கர் பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு நினைக்கேன் கைஸ். அப்படின்னாரு கூட இது நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கேன். பட் பரவாயில்ல, இப்போவும் நல்லா தான் வந்துச்சு. குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ஐ திங்க் ஸோ. ஒரு வழியாக டார்க்கன் பண்ணி முடிச்சிட்டேன் காய்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கொஞ்சம் டார்க் க்ளோ ஸ்டிக்கர்ஸ் இருந்தது, அதாவது ரேடியம் ஸ்டிக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட்டு 5 ருபீஸ்ன்னு தான் நான் எப்போமோ வாங்கினது. பட் அது இப்போதைக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ கிடச்சதை வச்சு பண்ணலாமேன்னு முடிவெடுத்தேன். ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸில் 2 டைப் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் இருந்தது. ஒன்று வந்து ஹாரர் தீம் உள்ளதும், இன்னொன்று வந்து பாரிஸ் தீம் உள்ள ஸ்டிக்கர்ஸும் இருந்தது. நான் அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ஹாரர் தீம் உள்ள ஸ்டிக்கர்ஸ்லாம் அந்த பம்கின் ஹெட்டை மட்டும் விட்டுக்கிட்டு அந்த கோஸ்ட்டோட உடம்பை மட்டும் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஐ திங்க் இது வந்து ஹாலோவின் தீம்டு ஸ்டிக்கர்ஸ்ன்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னும் ஒரு ஸ்டிக்கர் இருந்ததில்ல கைஸ், பாரிஸ் தீம்டு ஸ்டிக்கர். அதில் வந்து ஏரோப்ளைன் இருந்துச்சு. ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா மறுபடியும் அந்த ஹாலோவின் தீம் ஸ்டிக்கரில் வந்து ஒரு 3 இருந்தது. ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்படி நம்ம இந்த 3 பீஸ் ஆஃப் ஸ்டிக்கர் வச்சு தான் இந்த ட்ரெஸ் டிசைன் பண்ண போகிறோம். அப்புறம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த 3 பீஸ் ஸ்டிக்கர்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இது எவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏரோப்ளேனோடைய விங்ஸ் இருக்குல்ல கைஸ், அதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை வந்து பீல் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஹேண்ட்ஸ் வரைஞ்சிருக்கோம்ல அதில் வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்போ அது பார்க்க ஹேண்ட்ஸ் க்ளோ ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். அப்புறம் ஸ்டிக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இனி வந்து நெக் டிசைன் பண்ண போகிறோம். அது எப்படின்னா அந்த 3 இருந்ததுல கைஸ், அதைத்தான் நம்ம வந்து நெக் டிசைனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதையும் ஃபஸ்ட்டு அந்த நெக்கில் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பம்கினோட கோஸ்ட் பாடி இருக்குல்ல கைஸ், அதை வந்து இதில் வந்து கீழே அந்த ஃப்ராக்கோட கீழே வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து பிளாக் கலர் சிடி மார்க்கர்ஸை அகெயின் யூஸ் பண்ணி வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டு விட்டுக்கிட்டேன். வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து போட்டால் கொஞ்சம் வந்து லுக்காக இருக்கணுன்றதுக்காக வேண்டி தான் கைஸ். இப்படி வெர்டிக்கல் லைன்ஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமாட்டு வந்து அந்த நம்ம நியான் கலரில் ஒரு ஸ்கெட்ச் இருக்கும்ல கைஸ், அதை யூஸ் பண்ணி அந்த நம்ம ஒட்டி விட்ட ஸ்டிக்கர்ஸ்க்கு அவுட்லைன் வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த நியான் ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி ஹாரிசாண்டல் லைன்ஸும் போட்டு விட்டுக்கிட்டேன். இந்த லைன்ஸ் க்ளோ ஆகாது, பட் அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா க்ளோ ஆகும். இதுதான் கைஸ் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். எப்படி இருந்துன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.